வணக்கம் நேயர்களே, இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வாழ்க்கையில பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள்னு இருந்தா கண்டிப்பா அதுக்கான தீர்வுகளும் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி உங்க ஜாதகங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டு வராரு. வணக்கம் சார். வணக்கம்மா சார், ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நட்சத்திரங்கள் பத்தி பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வாரம் பூரம் நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க. பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தினுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா அவர்கள் சுக்கிர திசையில் பிறப்பவர்கள். பூரம் நட்சத்திரத்திற்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டடியாக ஆரம்பித்து வளர வளர அவர்களுடைய வாழ்க்கையில் சூரிய திசை, சந்திர திசை முடிந்த பிறகு வரக்கூடிய செவ்வாய் திசையில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கரெக்டான திசையில் போனார்கள். கரெக்டான படிப்பு அமைப்பு மற்ற எந்த அமைப்பாக இருந்தாலும் அதில் பெருமளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் தான் பூரம் நட்சத்திரக்காரர்கள். ஆனால் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கேளிக்கை, கிண்டல், அதே போல் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த படைப்பு திறன்கள், இந்த சினிமா உலகம் மற்ற விஷயத்திலெல்லாம் ஈடுபாடு கொண்டவர்கள், கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தக்க அளவில் முன்னேற்றமெல்லாம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அவர்களுடைய பிறக்கின்ற காலத்தில் லக்னத்திற்கு உண்டான அமைப்பில் பெருமளவு யோகங்கள் இருந்தால் பெரிய அளவுக்கு ஒரு சமூகத்தில் பார்த்தீர்கள் என்றால் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள். அவர்களுடைய ஜனன காலமே சுக்கிர திசை என்பதனால் இள வயதினர்கள் இவர்கள் பிறந்ததிலிருந்து இள வயதினிலே அவர்களுக்கு அவர்களுடைய ஜனனகால அமைப்பு யோகாதிபதியாக காணப்பட்டால் எந்தவித கவலையும் இல்லாமல் வளரக்கூடிய அமைப்பு. அதே சமயம் இவர்கள் எளிதிலே கெட்டதையும் கற்றுக்கொள்வார்கள், நல்லதையும் கற்றுக்கொள்வதை போல் கெட்டதையும் கற்றுக்கொள்வார்கள். எனவே பெற்றோர்கள் பழக்க வழக்கத்திற்கு இவர்களில் செல்லுகின்ற சமயத்தில் மிக கவனமாக இருப்பதுடன் அந்த அருகில் உள்ள கோயில் குளங்களுக்கெல்லாம் விசேஷமான இடங்களுக்கெல்லாம் சென்று இவர்களுக்கு வழி கடத்துவதுடன் பெரிய அளவுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் என்று அந்த தேக ஆரோக்கியத்திற்கு உண்டான பயிற்சிகள், ஸ்விம்மிங் போன்ற விஷயங்கள் எல்லாம் இள வயதினரே கற்றுக் கொடுத்தால் இவர்களுடைய ஆரோக்கியத்தின் மேம்படியுடன் இவர்களுடைய அந்த எண்ணங்கள், மாறுபாடு எண்ணங்கள் நல்ல விஷயத்திற்கு ஈடுபடும். ஸ்போர்ட்ஸில் இவர்களை ஈடுபடுத்துவது பெருமளவு சிறப்பும் அனுகூலம் ஏற்படும். பூர்வ நட்சத்திரக்காரர்கள் எந்த திசையில் இருந்தாலும் வளர வளர அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதற்கு, கெட்டதற்கு, முன்னேற்றத்திற்கு, ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு எல்லாம் அவர் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்ய, ஸ்ரீரங்கம் பெருமாள், பள்ளிகொண்ட பெருமாளை, ரங்கநாதரை வழிபாடு செய்ய செய்ய பெருமளவு யோகமும், கொடிமரத்தில் போய் அமர்ந்து வணங்கிவிட்டு அவர்களுக்கு உண்டான பிரார்த்தனையை அவர்கள் செய்வதன் மூலியமாக அந்த கோயிலில் நடைபெறுகின்ற விசேஷங்களுக்கெல்லாம் இவர்களால் முடிந்த திருப்பணிகளுக்கோ அன்னதானத்திற்கோ மற்ற எந்த பூஜை புனஸ்காரங்களுக்கோ இவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் பெருமளவு மேன்மையும் அனுகூலமான அமைப்பும் வெற்றிகள் தொடர்ச்சியாக கிடைப்பதற்கும் கஷ்டங்களிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி யோகத்தின் பலன். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, நான் கடலூர்ல இருந்து பவானி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு எங்க பையனுக்காக கேட்கணும். ஓகே, கேளுங்க சார். இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். 13/3/1992 பிறந்தான். சரிங்கம்மா. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, லக்னம் சிம்மம். எங்க இருக்கீங்கம்மா? கடலூர்ல இருந்து பேசுறேங்க. கடலூர்ல இருந்து பேசுறீங்க. சரி. ஆமா. இப்போ என்ன வயசுமா அவருக்கு? அவருக்கு 23 வயசுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அவனுக்கு படிச்சு முடிச்சு 2 வருஷம், பிஏ முடிச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. அவர் எந்த வேலைக்கு போனாலும், இன்டர்வியூக்கு போனாலும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்படி கை நழுவி போயிடுது. எவ்வளோ இந்த வேலைக்கு கிடைக்கிற மாதிரி இருந்து கை நழுவி போயிடுது. அதனால அதை பத்தி கேட்கணும். அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும் நட்சத்திரத்துக்கு, அதை பத்தி தாங்க சார் கேட்கணும். அப்புறம் ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அது எப்படி அமையும், இதுக்கெல்லாம் நீங்க சொல்லணும். அதுக்காக சார் கேட்கணும். வெள்ளிக்கிழமை அவர் ரெகுலரா பெருமாள் தாயார் இருக்காங்க இல்லம்மா, உங்க வீடு ஊர் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு ரெகுலரா அனுப்புங்கம்மா. முடிஞ்சா காலையில 6லேருந்து 7 மணிக்குள்ள இந்த சுக்கிர ஓரையிலே அனுப்ப அவர் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு அனுகூலமும் பிரசித்தியும் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு வெண்தாமரை மலர்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது விசேஷமாக காணப்படும். அந்த வெண்தாமரை மலர்கள் மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையாவது 33 வெண்தாமரை மலர்களை கொடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வதுடன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் கேட்பதன் மூலியமாகவும், வெள்ளிக்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கிற மூலியமாகவும், அடுத்தது கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர ஸ்தலத்துக்கு அவர் போயிட்டு வந்தாலே அங்கே மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேலை உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை நிவர்த்தியான ஒரு வருஷத்துலையும் 2 முறை கஞ்சனூரில் இருக்கிற சுக்கிரனை வழிபாடு செய்வதன் மூலியமாகவும் அவருக்கு இருக்கிற யோகமும் அனுகூலம் பரிபூர்ணமாக வருமா. இதை மட்டும் பண்ணிங்கனாவே போதும். ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யாருங்க இந்த கால் பண்றீங்க?
மேடம் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, உங்க பேரு? என் பேரு ஜெயஸ்ரீ. சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. சார் சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. சார் என் பொண்ணுக்காக கேட்கணும் சார். சரி 27/4/90. சரி ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் சார். சரி கன்னி லக்னம் சார். சரி சார் பொண்ணுக்கு அதாவது பிறந்ததுல இருந்தே அந்த முதுகு தண்டு பிரச்சனை இருக்கு, பைனா பைசைடான்னு சொல்லிட்டு. சரி லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன்னா கல்யாணத்துக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். கன்னி லக்னமாம்மா? ஆமாங்க சார், கன்னி லக்னம். சரிங்கம்மா. இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் சனியுடைய பிரீத்தி சரியில்லைன்னா இந்த மாதிரி பாதிப்பு வரும். இந்த லக்னத்துக்கு கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து ரெகுலராக வந்து அதாவது எப்படியாவது அவங்கள கூட்டின்னு போக முடியுமாம்மா வெளியூருக்கெல்லாம்? கூட்டின்னு போக முடியும் சார். திருநள்ளாறு போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை திருநள்ளாறு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கள்ளிக்காடுன்ற பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டுமா, அந்த கோயிலில் வந்து இப்போ உங்கள் குழந்தை கையாலேயே வந்து 5 அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு 5 கிலோ விபூதி வாங்கி கொடுத்துட்டு விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க. அங்கே அந்த விபூதி அபிஷேகத்துக்கு புக் பண்ணி அந்த விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக விபூதியை தினமும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பாப்பாவை வச்சுட்டு வர சொல்லுங்கள். பொங்கு சனீஸ்வரருடைய பெரிய அளவு அனுகூலமும் திருநள்ளாருடைய சனி பகவானுடைய பிரீத்தியும் வந்து பெரிய அளவுக்கு யோகமும் அனுகூலம் கிடைக்கும். அதோடு வந்து இந்த 3 நரசிம்மர்னு சொல்லுவோம். கடலூரில் இருக்கிற சிங்கர்குடி நரசிம்மர், பூரசங்குப்பம் நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர், இந்த 3 நரசிம்மர்களுடைய படத்தை வச்சு உங்கள் பாப்பாவை தினமும் விளக்கேற்றிட்டு வர சொல்லுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 24வது பாடலை பயபக்தியோடு சொல்லுங்கள். இது பண்ணிக்கினே வரதோட நரசிம்மர் காயத்ரியை ஜபம் மாதிரி 11 முறை சொல்ல உங்கள் பாப்பாவுக்கு இருக்கிற இந்த நோயுடைய அமைப்புக்கு நல்ல மருந்துகளும் அந்த மருத்துவர் மூலியமாக விரைவில் வந்து சீக்கிரமாக நல்ல அமைப்பு கிடைக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ மேம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ வணக்கம் சார். சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார் எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு சார். சரிங்கம்மா. குழந்தை லேட் ஆகிட்டே இருக்கு சார். ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே இருக்கோம். சரி, அது எப்படி என்னன்றது சொல்லுங்கள் சார், என்ன செய்யலாம்? சொல்லுங்கம்மா. உங்கள் ராசி நட்சத்திரம், உங்கள் சார்தும் சொல்லுங்கள். என்ன நட்சத்திரம் வந்து புனர்பூஷம் 2வது பாதம் சார். மிதுன ராசி துலாம் லக்கணம் சார். சரி, அவருதுமா? அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி கும்ப லக்கணம் சார். சார் உங்களது வந்து துலா லக்னம், அவரது வந்து விருச்சிக லக்னம். விருச்சிக ராசி கும்ப லக்கணம் சார். அவரது வந்து கும்ப லக்னம். சரிங்கம்மா சரிங்கம்மா சரிம்மா. கண்டிப்பாம்மா சாரோட நீங்கள் சேர்ந்து சாரும் நீங்களும் வந்து ஒரு தடவை கேரளா குருவாயூர் போயிட்டு வரணுமா. சார் ஃபஸ்ட்டு துலாபாரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணும். குருவாயூர்லேயே வந்து அங்கே அபிஷேக எண்ணெய் வைப்பாங்க. அந்த அபிஷேக எண்ணெய் வாங்கிட்டு வந்து தினமும் ஒரு ட்ராப் வச்சுட்டு வந்து அந்த குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை வச்சு தீபம் ஏற்ற அந்த கோயிலில் இருக்கிற கொடி மரத்தில் உட்காந்துட்டு பயபக்தியோடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு கோயிலை வந்து 5 முறை வலம் வர்றது வந்து ரொம்ப நல்லதுமா. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதோட வந்து அந்த அவர் உங்கள் சார்தை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய பரிகாரமாக ஒரு சனிக்கிழமையாக பார்த்து ஒரு சனிக்கிழமையாக உங்களுடைய வந்து திருப்பதி பெருமாள் தரிசனம் பண்ணணும். திருப்பதி பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு சனிக்கிழமை இரவு வந்து அங்கே பெருமாள் சன்னிதானத்தில் அங்கே இருக்கிற ஏதேனும் ஒரு தங்கு விடுதியில் இருந்துட்டு வர்றது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். இதை வந்து குழந்தை பிறந்த பிறகும் 7 வருஷம் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பண்ணணும். 7 வருடத்துலேருந்து 11 வருடம் பண்ணது தான் இந்த யோகத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கும். இது இல்லாமல் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 73வது பாடலை பயபக்தியோடு படிக்கிறதோட நாராயணியம்னு ஒரு கேசட் இருக்கும். அதை கேட்பதன் மூலியமாக உங்களுக்கு 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுவதற்குண்டான எளிய பரிகாரமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம், என் பேர் சஞ்சீவி சார். ஓகே சார், சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, தேங்க்யூ சார். உங்க லைன் கிடைச்சது ரொம்ப நன்றி சார். சந்தோஷம் சார், உங்களோட பேசுறதுக்கும் நான் நன்றி சொல்றேன். சொல்லுங்க சார். என் பேர் சஞ்சீவி சார். எனக்கு வயசு வந்து 29 ஆகுது. என் டேட் ஆஃப் பர்த் வந்து 10/4/1986. மேஷ ராசி. இப்ப சிம்ம லக்னம் நடக்குது சார். மேஷ ராசி சிம்ம லக்னம் இப்ப நடக்குது. இல்ல மேஷ அஸ்வினி நட்சத்திரம் சிம்ம லக்னம் நடக்குது. சிம்ம லக்னத்துல பிறந்தீங்க. சரி, என்ன வேணும் உங்களுக்கு? சார் எனக்கு எந்த ஜாப் போனாலும் 9 மந்த்ஸ் மேல என்னால வேலையில இருக்க முடியல. ஒண்ணு நானா வெளியில வந்துடுறேன், இல்லைன்னா நான் இருக்கிறேன்னு ஆசைப்பட்ட கூட கம்பெனில இருந்து காஸ்ட் கண்ட்ரோல் இருந்ததுன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதாவது உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு உங்க நட்சத்திரத்துக்கு சார் சொல்லுங்க. உங்க டேட்டில் ஏதாவது கூட்டுத்தொகை இல்லை டேட்டு தனிப்பட்ட முறையில் 4 வருதா?
அந்த மாதிரி ஆயுது எனக்கு தெரியலையா சார். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 10/4/1986. சரி, ஓகே. நீங்கள் உங்களுடைய இந்த அமைப்புக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதை மட்டும் விட்டுறணும். அட்வைஸ் பண்ணியாமல் இருந்தீங்கன்னா நல்ல அளவுக்கு அனுகூலமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் அவசரப்பட மட்டும் பண்ணாதீங்க. படாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுடைய உழைப்புக்கு பெரிய அளவு அனுகூலம் கிடைக்கும். எடுத்த உடனே சீக்கிரமாக ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறத மட்டும் விட்டுடுங்க. உங்களுக்கு இப்போ நடக்கிற அந்த தசையை வந்து விரைய தசைத்துக்கு உண்டான அமைப்பு. அந்த விரைய தசைனால எப்போயுமே வந்து திங்கக்கிழமை சோமவாரம் விரதம்னு இருந்துருங்க. பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிவனுக்கு அபிஷேக பொருள் எதாவது கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்குங்க. அத்தோட சிவஸ்துதின்னு ஒரு கேசட் இருக்கும். அதை டெய்லி கேட்பதன் மூலியமாக பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவு அனுகூலம் ஏற்படுவதற்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீசைலம் போயிட்டு உங்கள் கையால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சிவலிங்கத்தில் உங்கள் தலையை வைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அபிஷேக விபூதி தினமும் காய வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த ஸ்ரீசைலத்து பகவானுடைய படத்தை வச்சு டெய்லி கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து ராஜேஸ்வரி பேசுறோம் மேடம். ஓகே, உங்க ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சரிங்க மேடம். சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க. வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி சார். ம், எங்க வீட்டுக்கார் பேரு மோகன் சார். சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? குழந்தைங்க இல்லை சார், கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது. சரி, அதனால சார். சரிங்கம்மா, லக்னம் எல்லாம் சொல்லுங்கள். மோகன், அவர் பேர் மோகன். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், துலா லக்னம் சார். ம், என் பேர் ராஜேஸ்வரி, கன்னி ராசி, கும்ப லக்னம், அஸ்த நட்சத்திரம் சார். கும்ப லக்னம் நீங்கள், அவர் வந்து துலா லக்னம். ஆமாங்க சார். சரி, நீங்கள் 2 பேருமேம்மா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது திருவெண்காடுன்னு புதஸ்தலம் இருக்கும். திருவெண்காடு புதஸ்தலத்தில் போயிட்டு உங்கள் சாரை வந்து அங்கே இருக்கிற புதனுக்கு பசுனை கொடுத்து தீபம் ஏற்ற சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அகோரமூர்த்திக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லாபடியாக நல்லபடியாக முடிஞ்சதுன்னா அங்கே இருக்கிற அகோரமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திர சாத்திரதா வேண்டிக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அதோட அது மட்டும் பண்ணாமல் அது 2த்தையும் முடிச்சு அந்த புதன் சன்னிதானத்தில் புதனுக்கும் அகோரமூர்த்தியும் பிரார்த்தனை முடிச்சுட்டு அங்கே இருக்கிற பட்டீஸ்வரம்ன்ற துர்க்கை சன்னிதானத்துக்கு போயிட்டு அந்த துர்க்கை சன்னிதானத்தில் உங்களுடைய பேருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகால துர்க்கை பூஜைக்கு பணம் கட்டிட்டு அந்த துர்க்கைக்கும் பசுனை கொடுத்துட்டு அந்த துர்க்கையுடைய படத்தை வச்சு டெய்லி வீட்டில் பூஜை பண்ணிட்டு வாங்க. இந்த திருவெண்காடுக்கும் பட்டீஸ்வரம் துர்க்கை சன்னிதானத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையுடைய அமைப்பு வீரியம் குறையும். மருத்துவத்தின் மூலியமாகவும் அனுகூலம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இது வந்து பெரிய அளவுக்கு பரிகாரத்துக்கு உங்கள் 2 பேர் லக்னத்துக்கு வேலை செய்யுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேம், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, சார் இருக்கிறாரு, நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். எனக்கு கல்யாணம் முடிஞ்ச 14 வருஷம் ஆகுது சார். ம், குழந்தை இல்லை, அதுக்கு தான் கேட்கலான்றப்பா. சொல்லுங்கம்மா. அவர் பேர் ஜெயக்கண்ணன், மிதுன ராசி, ம், புனர்பூச நட்சத்திரம் சார். சரி. என் பேரு மஞ்சுளா, எனக்கு வந்து சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். லக்னம் வந்து எனக்கு விருச்சிகம். சரி, அவருக்குமா? அவருக்கு லக்னம் தெரியல சார். சரிங்கம்மா, பரவாயில்லம்மா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கும்பகோணத்தில் போயிட்டு ஒரு இரவு தங்குற மாதிரி அந்த ஊருக்கு கோயிலுக்கு 2 கோயில் 3 கோயில் இருக்குமா. ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு குரு பகவானுக்கு வந்து உங்கள் கையாலே வந்து பசுனை கொடுத்து 5 அகலில் தீபம் ஏற்றிட்டு அங்கே குருவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி, இல்லைனா முடியலன்னா அபிஷேகம் பண்ண விபூதி இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து தினமும் அடி வயிற்றில் தடவுறதுக்கு நீங்கள் பண்ணணும்மா. அதே போல் உங்கள் சார் வந்து அதோட கஞ்சனூர் என்ற சுக்கிரஸ்தலம், அதாவது நீங்கள் ஞானகுரு என்ற பிரகஸ்பதிக்கும் அவர் வந்து அசுரகுரு என்ற சுக்கிரஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே சுக்கிரனுக்கு பிரீத்தி பண்ணிவிட்டு சுக்கிரன் கோயிலில் நடைபெறுகின்ற பரிகாரங்கள் பூஜைகளுக்கு பணம் கட்டிட்டு அந்த பூஜையில் கலந்துட்டு அந்த சுக்கிரனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு 2 பேரும் கொடிமரத்தில் உட்காந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அத்துடன் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதன் மூலியமாகவும் வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஏதேனும் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துன்னு வர உங்களுடைய மருத்துவ ரீதியான அமைப்பும் உங்களுடைய இந்த பிரார்த்தனையின் பலமும் கூடிய சீக்கிரத்தில் நல்ல செய்தி வருமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் முரளிங்க மேடம்.
நான் மத்திய பிரதேஷ்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்கள் சார். சார் என் பேர் முரளின்ட்டு சார். என் பையனை பத்தி கேட்கணுங்க ம் சார். பையன் 8ஆம் தேதி 10ஆம் மாசம் 2000வது வருஷம் பிறந்தாங்க சார். 2000 சார். சரி சரி சொல்லுங்கள். மதியம் 11:55 சார். சார் அவன் பிறந்ததுல இருந்து அவனுக்கு புத்திய பேச வரல சார். நிறைய இடத்துல பார்த்துட்டாங்க. இப்போ உங்களை தான் நம்பிட்டு இருக்குது சார். நீங்க தான் உண்டால் வழி காட்டுறது சார் என் பையனுக்கு. ஃபஸ்ட்டு மொல்ல சார், பொறுமையாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், என்ன பையனுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள். சார் திருவோண நட்சத்திரம் சார். மகர ராசி. துலா ராசி. திருவோண நட்சத்திரம்னா மகர ராசிங்க. ஆமாம் சார். லக்னம் துலா லக்னமா? ஆமாம் சார். சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ வந்து அவருக்கு வந்து இப்போ வந்து 15 வயசு முடியுதுங்களா? ஆமாம் சார். சரிங்க 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 சார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சார் நீங்கள் இருக்கிற ஊர்லேயே சிவன் கோயில் ரொம்ப பிரசித்தமாக இருக்கும் இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் இருக்கும் இல்லையா மத்திய பிரதேசம் இருந்தால்? ஆமாம் சார். வில்வ இலையை கொடுத்து ரெகுலராக திங்கட்கிழமை தோறும் உங்கள் பையன் பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதோட கங்காஜலம்னு பேக்கெட்டில் கிடைக்கும். அந்த கங்காஜல பேக்கெட்டில் வாங்கிட்டு எவ்ரி மண்டே வந்து கங்காஜலத்தோட வில்வ இலையும் கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு வில்வ இலை அர்ச்சனை பண்ணுங்கள். இது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கோவிந்தவாடின்னு ஒரு கோயில், கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் இருக்குது காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் வந்து குருஸ்தலம்னு பேர். அது அந்த கோவிந்தவாடிக்கு வந்துட்டு மனதை எப்பாவது சென்னைக்கு வரச்சே காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அந்த கோவிந்தவாடியில் இருக்கிற குருஸ்தலத்திற்கு அந்த குருவுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குருவுக்கு அபிஷேகம் பண்ண விபூதி வாங்கிட்டு தினமும் வைத்துட்டு வாங்க. இத்தோடு வந்து இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பையனுடைய அமைப்பில் நல்ல அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயம் வர்றதுக்கு ருத்ரம் சமக்கம்னு ஒரு கேசட் இருக்கும். அந்த ருத்ரம் சமக்கம் கேசட்டை டெய்லி பயபக்தியோடு கேட்குறதன் மூலியமாகவும் நீங்களும் உங்கள் வீட்டுக்கார அம்மாவும் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 40, 59, 75 இந்த 3 பாடலையும் பயபக்தியோடு சொல்லிட்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படும். அதோடு வந்து பெரிய பிரார்த்தனையாக எல்லாம் நல்லபடியாக படிப்படியாக சீரும் சிறப்பும் ஆக குருவாயூரில் வந்து துலாபாரம் வந்து இந்த குழந்தைக்கு வச்சு இந்த பையனுக்கு வச்சு கொடுக்குறேன்னு வேண்டிக்கிடுவாங்க. பெரிய அளவுக்கு கடவுளுடைய அனுகூலத்தில் நல்லது நடக்குங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, யாரெங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பத்மினி மேடம். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ரிஷபராசி. சரிங்கம்மா. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் கும்பலக்கணம் சார். கும்பலக்கணமாம்மா? கும்பலக்கணம். சரிங்க. இது வரைக்கும் நான் வந்து இப்போ எனக்கு வந்து 35 ஆக போகுது. 81ல பிறந்தேன். இது வரைக்குமே நான் பிறந்ததுல இருந்து எனக்கு தொடர்ந்து கஷ்டங்களே தான் வந்துட்டு இருக்கு. நான் பிறந்து வளரும் போதே அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் நல்லா படிக்கும், காலேஜ்ல இடம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கல. கல்யாணமும் லேட்டா தான் ஆச்சு. இப்போ எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் சார், ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் பிறந்ததுல இருந்து அவளுக்கு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்னால இன்னும் அவ வந்து எழுந்து நடக்கல. அவளுக்கு இப்போ 3.5 வயசு முடிஞ்சிருச்சு. எழுந்து நடக்கல, இன்னும் அவளா எழுந்து உட்காரல. அந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும், என் குழந்தையும் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவதுமா ராமநாதபுரம் இருக்கு இல்லைங்களாம்மா? எங்க சார்? ராமநாதபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமநாதபுரம் தெரியும் சார். அங்கே உத்தரகோஷ மங்கைன்னு இருக்கு. அந்த உத்தரகோஷ மங்கை கோயிலில் வந்து நடராஜர் வந்து மரகத லிங்கத்தில் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து அந்த சந்தனத்தை எடுத்து அந்த மரகத லிங்கத்தை வெளியில் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பிரசித்தி பெற்ற கோயில் அது உத்தரகோஷ மங்கை கோயில். அங்கே வந்து முற்பிறவி பாவங்களாக இருக்கட்டும் இப்பிறவி பாவங்களாக இருக்கட்டும் எந்த பாவங்களாக இருந்தாலும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. காலையில் தரிசனம் பண்ணால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீரும், மதியத்தில் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த இப்பிறவியில் செய்த பாவத்தை நீங்கும். அடுத்ததாக ஈவினிங்கில் செய்திங்கன்னா அந்த தரிசனம் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆயுளுக்கு வந்து விருத்தி ஆகும். இப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற அந்த ஸ்தலத்தில் ஏதேனும் நமக்கு வந்து அறியாமல் நம்ம முற்பிறவியில் செய்திருந்தாலோ இப்பிறவியில் செய்திருந்தாலோ நீங்கள் சொல்கிற இந்த கஷ்டமெல்லாம் தீர்வதற்கு அந்த கோயிலில் 3 தரிசனத்தையும் தயவுசெய்து பார்த்துருங்க. உத்தரகோஷ மங்கை கோயில் ராமநாதபுரத்தில் போயிட்டு இதை பார்க்குறது மூலியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தோஷம் வந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ராமநாதபுரம் உத்தரகோஷ மங்கைன்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரிந்த கோயில் அது. அந்த கோயிலில் போய் காலை மதியம் இரவு என்று சொல்லக்கூடிய அந்த 3 தரிசனத்தையும் பயபக்தியோடு பாருங்கள், வேண்டிட்டு வாங்க. வருஷம் வருஷம் வரும்னு வேண்டிக்கங்க.
உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனை தீரும். இத்துடன் அபிராமி அந்தாதியில் இருக்கிற 40வது பாடல் வானுதல் கன்னியையும் பயபக்தியோட 11 முறை சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார் தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், இப்போ தொடர்ந்து வந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் 6 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இந்த குழந்தை பாக்கியம்காக எந்த கோவில் போய் வழிபட்டால் ரொம்ப நல்லது சார்? அதாவது ராமநாதபுரத்தில் திருப்புலானின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஆதி ஜெகநாதர் கோயில் இருக்குது. இந்த கோயிலுடைய சிறப்பே பார்த்தீங்கன்னா பிள்ளை வரம் கேட்டுதல் தான். கேட்கறதுக்கு பிள்ளை வரம் கேட்பதற்காகவே இந்த கோயிலுக்கு போகிறது தான். இந்த கோயில் வந்து யாராக இருந்தாலும் வேந்த டிவி நேயர்கள் பார்க்கின்ற யாருக்காவது அவரவர்களுடைய தசாபுத்திகளுக்கு அவருடைய அவங்களுடைய திசைகளுக்கு ஜனனகால ஜாதகத்துக்கு நாம் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இருந்தாலும் திருப்புலானியில் உள்ள இந்த ஆதி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிட்டு, அது 108 திவ்ய தேசத்தில் ஒரு தேசம் அது. அந்த கோயில் வந்து அவ்வளோ சிறப்பான கோயில். தசரத மகாராஜாவை புத்திரமேஷ காமேஷ யாகம் செய்த இடம் இது. அது தசரதருடைய அவருக்கே வந்து பிள்ளை வரம் ராமராவை வந்து இந்த யாகத்தை செய்ததன் மூலியமாக பிறந்ததாக ஐதீகம். அதில் வந்து இந்த கோயிலை வலம் வந்துட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லாம் வேண்டுதல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் சேதுக்கரைன்னு இருக்கும். அந்த சேதுக்கரையில் உள்ள ஸ்ரீ ராமமூர்த்தியுடைய தூதவனான ஆஞ்சநேயரை போயிட்டு வழிபாடு பண்ணாவே எப்பேற்பட்ட தோஷமும் அவங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக நீங்கும் என்பது தான் ஐதீகம். ஸோ நாம் ஏற்கனவே சொல்லுகின்ற பரிகாரங்கள் செய்வதன் மூலியமல்லாமல் இந்த கோயிலுக்கும் சொல்லிட்டு வரவங்களுக்கு இந்த நீண்ட நாட்களாக இருக்கிற பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி இருக்கும். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். நேம் கார்த்திக் மேடம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் பேர் கார்த்திக், மிதுன ராசி, மிருகசீஷ நட்சத்திரம். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். கார்த்திக் சார். சரி, எனக்கு வந்து எப்படி சொல்றது, அதாவது நான் வந்து மொபைல் ஷாப் வச்சிருக்கேன் நான். பட் ஆரம்பத்துல இருந்தே என்ன சொல்றது, ஒரு திருப்தியான ஒரு தொழில் அமைய மாட்டேது. இது இருந்தாலும் ஒரு 2 மாசம் 3 மாசம் என்னால ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது நடக்குது, இல்ல வேலைக்கு ஏதாவது கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்டுங்க. மனிதன் ஒரு விஷயத்துல தான் திருப்தி ஆகும். அது எப்படின்னா சாப்பாடு விஷயம்தான் போதும்னு சொல்லுவான். உலகத்துல வேற எந்த விஷயமும் அவனால போதும்னே சொல்ல முடியாது. அது எதுவா இருந்தாலும் சரி, சரியா? அதனால வந்து இந்த மனம் வந்து ஒரு குரங்குன்னு அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள். ஸோ மனதை கட்டுப்படுத்துவது வந்து மனிதனுடைய பெரும் சொத்து. அதுக்கப்புறம் தான் பரிகாரங்கள்லாம். ஸோ நம்ம இருக்கிறதுல வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நம்மளோட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சிட்டாவே ஹாப்பி ஆயிடுவோம். சரி, உங்க லக்னத்தை சொல்லுங்க, உங்க ராசியை சொல்லுங்க. இது மிதுன ராசி, மிருகசீஷ நட்சத்திரம், லக்னம் கடகம். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா அதான் எனக்கு ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு லைஃபா இருக்கிறது தான். ஒரு எதை சொல்றது, இப்போ பெற்றவங்க இருக்காங்க, பட் வந்து நாங்க லவ் மேரேஜ் பண்ணதுனால வந்து கூடயும் போய் பக்கத்துல இருந்தும் நான் சொந்த வீட்டுல போய் உட்கார முடியல, வாடகை வீட்டுல இருக்கும். என்ன சொல்றது, எல்லாமே வந்து ஒரு திருப்தி எல்லாம் இருந்தும் இல்லாத நிலைமை. எங்க இருக்கீங்க? சென்னையில? சென்னையில புழல் ஜெயில். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த கடக லக்னத்துக்கு இருந்தாவே கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். அது வந்து கடக லக்னத்தினுடைய தனி சிறப்பு, புரியுதுங்களா? சரிங்க. அதனால் வந்து ரெகுலராக வந்து சிவன் வழிபாடு வந்து பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். சிவன் வழிபாடு எப்படின்னா டோட்டல் சரண்டர். அதாவது திங்கட்கிழமை சோமவாரம் சிவனுக்கு வந்து உகந்த நாளாக கருதக்கூடிய நாளில் போனாவே போதும். பிரதோஷம் தான் போகணும்னு அப்படி கிடையாது. ஸோ திங்கட்கிழமை ரெகுலராக வில்வத்தை கொடுத்து அர்ச்சனை செய்ய செய்ய மனம் ஒருநிலைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து மனம் வேறுபாடு பண்ணாது. இந்த மனத்தில் வந்து திருப்தி இல்லாத இருக்கிற விஷயம்லாம் போயிடும். அடுத்தது வந்து சிவஸ்துதி என்ற கேசட்டோ அல்லது ருத்ரம் சமக்கம் என்ற கேசட்டோ கேட்பதன் மூலியமாக பெரிய அளவுக்கு அனுகூலமாக எல்லாமே ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஸ்தலத்திற்கு போயிட்டு வரதோட கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். இந்த 2 ஸ்தலமும் அடிக்கடிக்கு போக போக 4 மாதத்துக்கு ஒரு முறை போக போக உங்களுடைய மனமும் அமைதியாகிடும். கடைசியில் பார்த்திங்கன்னா உங்கள் உத்தியோகத்தில் தொழிலில் சிரத்தையாக கான்சன்ட்ரேஷன் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். இத்தோடு என்ன பண்ணுங்கள், மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலியமாக இந்த தொழிலில் வந்து பிடிப்பும் ஏற்பட்டு பல தொழில்கள் செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவம் ஏற்பட்டுரும். இதை மட்டும் ரெகுலராக பண்ணுங்கள்.
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் ராவ். என் பையனுக்காக கேட்கணும். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். பையன் பேர் கார்த்திகேயன் சார். சரிங்க சார். அனுச நட்சத்திரம். சரிங்க சார். விருச்சக ராசி. சரி. டேட் ஆஃப் பர்த் வந்து 7/3/1991 சார். சரி. அவர் வந்து படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலை எதுவும் இல்லை. 2வது சில பசங்களோட சேர்ந்து தண்ணி பழக்கம்லாம் ஏற்பட்டுட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். அது எப்படி என்ன பண்ற எனக்கும் புரியல சார். சரி, லக்னம் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க திருப்பி எனக்கு. லக்னம் சரியா தெரியல சார். சரி. ராசி விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம்னு சொல்லிட்டீங்க, அது ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஆமா சார். சரி, இப்போ வந்து இதுதான் அவருடைய பிரச்சனை. ஆமா சார். நீங்க எங்க இருக்கீங்க சார்? நான் சென்னை தண்டார்பேட்டையில் இருக்கேன் சார். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ரெகுலரா இந்த கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயில் இருக்கு தெரியுமா? ஆமா சார். அந்த கோயிலுக்கு வந்து அவரை 11 வாரம் செவ்வாய்க்கிழமை எப்படியாவது கூட்டின்னு போயிடுங்க. சரி சார். வருவாரா? வர்றது கஷ்டம்தான், சொல்லி ஒம்படிச்சு கூட்டு போகணும் சார். ஆமா, ஏன்னா நீங்க வந்து எதையாவது வாங்கி தரேன்னு சொல்லியாவது கூட்டின்னு போங்க. சரி சார். 11 வாரம் செவ்வாய்க்கிழமை ரெகுலரா அவரை வந்து அந்த கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு 11ஆவது வாரம் அங்க இருக்கிற முருகப்பெருமாளுக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி வஸ்திரம் கொடுத்துட்டு அங்க கோயிலில் இருக்கிற அபிஷேக விபூதியை தினமும் வச்சுட்டு வர சொல்லுங்க. அது வந்து ரெகுலராக பண்ணிட்டாவே பெரிய அளவுக்கு பரிகாரமாக காணப்படும். அவருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் அமைப்பு இது மாதிரி பாதிப்பு இருந்தால் தான் இது மாதிரி அமைப்பு ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவரை ஒரு தடவை மட்டும் வந்து சிரமம் பார்க்காம திருப்பதியில் போயிட்டு இரவு வந்து அங்கே தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுங்க. பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். பெரியவங்களான நீங்கள் கோவிந்த நாமாவளின்னு ஒரு புஸ்தகம் கிடைக்கும். சீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா, பக்தோஜல கோவிந்தா என்ற 108 நாமாவளிகள் சொன்ன புஸ்தகம் பேர் தான் கோவிந்த நாமாவளி. அதை பயபக்தியோடு தினமும் 3 முறை உட்கார்ந்த இடத்துல கிழக்க பார்த்து படிங்க. பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் நிச்சயமாக உங்கள் பையன் லைஃப்பில் ஏற்படுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க பரமுடியில இருந்து பேசுறோம். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நாங்க எங்க அண்ணனுக்கும் கேட்கணும். அவங்களுக்கு வருஷம் 1983, 17/11/1983. 32 வயசு. 1983. அதான் 32 வயசு ஆகுது இல்லையா? ஆமா சார். சொல்லுங்க. ராசி வந்து மீன ராசி, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், லக்னம் வந்து விருச்சிகம். சரி, இப்போ என்ன வேணும்? அவங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. எத்தனை ஹாஸ்பிட்டல்ல காமிச்சாலும் கோயிலுக்கு போனாலும் அது சரியாக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் 1 வருஷமா பொண்ணு தருவோம், ஆனா பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது. சரி, இப்போ வந்துமா அவங்களுக்கு வந்துமா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலரா வந்து அவர் வந்து பழனி முருகர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வந்து அந்த பழனி கோயிலில் 9 பிரசாதம் வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்து அந்த பழனி முருகர் தரிசனம் பண்ணுறதோட ராஜ அலங்கார படத்தை வாங்கின்னு வர்றதோட அந்த கோயிலில் அபிஷேக விபூதின்னு இருக்கும். அந்த அபிஷேக விபூதியை தினமும் தண்ணி தொட்டு நெத்தியில் வச்சுட்டு வர அந்த பழனி முருகருக்கு டெய்லி இந்த தீபம் ஏற்றிட்டு வர அவருக்கு இருக்கிற இந்த சைனஸ் ப்ராப்ளத்துக்கு உண்டான நல்ல மருத்துவர் கிடைச்சி நல்ல மருந்துகள் கிடைப்பது மூலியமாக பெரிய அளவுக்கு விமோசனம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு இந்த பொண்ணு தேடின்னு இருந்தாலும் கிடைக்க மாட்டேன்றதுனால அவர் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற கேசட்டை டெய்லி வீட்டில் போட்டுட்டு வரதோட வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயாருக்கு வழிபாடு குங்கும அர்ச்சனை பண்ண 11 வாரம் பண்ண அவருக்கு எப்பேற்பட்ட தோஷமும் இந்த திருமணத்தில் இருந்தாலும் நீங்கம்மா இதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் கீதா குடுவாஞ்சல்ல இருந்து பேசுறேன். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேடம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். எங்க அக்காக்காக கேட்கணும் சார். சரி. எங்க அக்காவுடைய பேரு உலகம்மாள். ராசி துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், லக்கணம் வந்து ரிஷப லக்கணம். சரி. மாமாவுடைய பேரு ரவிச்சந்திரன். ராசி வந்து தனுசு ராசி, நட்சத்திரம் பூராடம், லக்கணம் வந்து சிம்ம லக்கணம். சரி. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு சார். இன்னும் குழந்தை இல்ல. எங்க இருக்காங்கம்மா அவங்க? எங்க அக்கா கூடுவாஞ்சேரியில இருக்காங்க. சரி, கூடுவாஞ்சேரியிலே இருக்காங்களா? கூடுவாஞ்சேரியில தான் இருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். சரி, சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில்னு இருக்கு. அந்த ஐயப்பன் கோயிலில் குருவாயூரப்பன் சன்னிதானத்துக்கு இவங்க 2 பேருமே வந்து ஒரு துலாபாரம் கொடுத்துட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க அக்காவுக்கு கொடுத்துட்டு அடுத்தது அவங்களுக்கு கொடுத்துட சொல்லிடுங்க. அடுத்தது வந்து மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை அங்கே இருக்கிற குருவாயூரப்பனுக்கு சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைன்னு இருக்குது. அந்த சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை பண்ணிவிட்டு மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை எங்கே இருந்தாலும்
கூடுவாஞ்சேரினால கோடம்பாக்கம் கொஞ்சம் பக்கம்தான். சிரமம் பார்க்காம வந்துட்டு கோயில் 5 முறை வலம் வந்துட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு எல்லாபடியாக நல்லபடியாக முடிஞ்ச பிறகு கேரளாவில் இருக்கிற குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற குருவாயூர் கிருஷ்ணருக்கு 2 பேருமே துலாபாரம், அது இல்லாமல் அந்த குழந்தையும் சேர்த்து 3 பேருக்கும் துலாபாரம் வருஷம் ரெகுலராக கொடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணாவே போதும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம், என்னோட பேர் கனகா. ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். என்னோட ராசி வந்து மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், மேஷ லக்னம். சரிங்கம்மா. வயசு? வயசு வந்து 27. சரி, என்ன வேணுமா? என் ஹஸ்பண்ட் பேர் வந்து லட்சுமி நாராயணன், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், சிம்ம லக்னம். கல்யாணம் 3 வருஷம் ஆகுது. குழந்தைக்காக கேட்கணும். அப்புறம் நானும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றேன். அவருக்கும் பெர்மனன்ட் ஜாப்க்காக கேட்கணும் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு லைஃப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிம்மா, இந்த திருப்புலானியில் போயிட்டு பண்ணக்கூடிய இது வந்து ரெகுலராக பண்ணிவிடுங்க. பட் நீங்கள் 2 பேருக்கும் உங்களுக்கு உண்டான தோஷ பரிகாரத்துக்கு உங்கள் சார் சூரியனார் இருக்கும், நீங்கள் வந்து சூரியனார் கோயில் போனோமா, சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கணபதியை கும்பிட்டு சூரியனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் எல்லாருக்கும் பசுனை கொடுத்து கடைசியில் வந்து கணபதி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரதோட சூரியனார் கோயிலில் நடந்த அபிஷேகத்தில் கலந்துட்டு அந்த அபிஷேக விபூதியை வாங்கி வந்து தினமும் அடி வயிற்றுல நல்ல விபூதியோட மிக்ஸ் பண்ணி தடவிட்டு வர்றதும், உங்கள் சார் வந்து அதை உங்கள் சாருக்கு வந்து கும்பகோணத்தில் உள்ள ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு அந்த குருவுக்கு வந்து 5 அகல்ல தீபம் ஏற்றிட்டு அபிஷேகமோ இல்லை அபிஷேக விபூதியோ வாங்கி வந்து அவரும் அடி வயிற்றுல தடவிட்டு வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயமும் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுமா. இதை மட்டும் பண்ணிங்கன்னாவே போதும். இதோட நான் ஏற்கனவே சொன்ன போல திருப்புலானிக்கு போயிட்டு அந்த க்ஷேத்திரத்திலையும் வழிபாடு செய்வது மூலியமாக விசேஷமான நல்ல பலன் உடனடியாக பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தாம்பரத்துல இருந்து நாகலட்சுமிங்கிறவங்க பேசுறேன். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சார் இருக்கிறாரு, பிரதர்க்காக கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். ரொம்ப சந்தோஷம் சார், லைன் கிடைச்சது. எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருந்தேன். சந்தோஷம் சார். எல்லாரோடையும் பேசுறதுக்கு எனக்கும் சந்தோஷமா. லைன் எல்லாருக்கும் கிடைக்கும். சொல்லுங்க. எங்க பிரதர்க்காக நான் கேக்குறேன். மூல நட்சத்திரம், தனுசு ராசி. அவன் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா பிசினஸ் செம்ம ட்ரையா இருக்கு. ஒண்ணுமே கேட்டரிங் பிசினஸ் பண்றாரு. லக்னம்? அவருக்கு தெரியல சார், எனக்கு லக்னம் தெரியல. சரி, வயசு மட்டும் சொல்லுங்க. 53 சார். 53. ஓகே. சுத்தமா இருக்கிற நகையெல்லாம் கூட பேங்க்ல போயிட்டு ஒண்ணு கூட கிடையாது. இப்போ ராகு திசை நடக்குதுமா, அதனால அந்த தொழில் அமைப்பில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அவருக்கு. சரி சார். நீங்க ஒன்றும் இதுக்காக பயப்பட வேணாம். 2 க்ஷேத்திரம் மட்டும் போயிட்டு வர சொல்லுங்க. கும்பகோணத்தில் இருக்கிற கதிராமங்கலம் இருக்கிற வனதுர்கா பரமேஸ்வரியை போயிட்டு அந்த வனதுர்கா பரமேஸ்வரிக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை டெய்லி வச்சுட்டு வர சொல்லுங்கள். அம்பாளுக்கு எலுமிச்சை பழத்தையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷமாக ஏற்படும். 51 எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு அம்பாள் இடத்துலேருந்து 3 எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து தினமும் வந்து 3 நாளுக்கு ஜூஸ் மாதிரி சாப்பிட சொல்லுங்கள். அத்துடன் பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு போயிட்டு அந்த பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்தில் இருக்கிற துர்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் 9 வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ராகால பூஜைக்கு பணம் கட்டிட்டு வந்துட சொல்லுங்கள். இதை மட்டும் பண்ணிட்டு வந்தாவே போதும். இப்போதைக்கு பெரிய பிரச்சனை வேணாம். ஆனால் புதன்கிழமை ஏதேனும் ஒரு அம்மன் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர தொழில் அமைப்பில் நல்ல சீரும் சிறப்பும் ஏற்படுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து விஜயலட்சுமி பேசுறேன் மேடம். ஓகே, சார் இருக்கிறாரு, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். நல்லது மேடம். வணக்கம் சார். நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. உங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பாக்குறோம் சார். உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் சார். வேந்தர் டிவிக்கு தான் என்னுடைய நன்றி சொல்லணும். சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சார். பையன் பேரு விக்னேஸ்வரன் சார், சுவாதி நட்சத்திரம். சரி. துலா ராசி, கன்னியா லக்னம் சார். சரி. பொண்ணு வந்து சிந்துஜா பேரு, ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, சிம்ம லக்னம் சார். சரி. பையன் வந்து 24 வயசு ஆகுது சார். 91ல செப்டம்பர் 12 பிறந்தான் சார். பாப்பா வந்து 94 செப்டம்பர் 22 பிறந்தா சார். பையன் வந்து திக்கி பேசுறான். படிப்பு நல்லா இருக்கு சார். இப்ப இன்ஜினியரிங் முடிச்சது. அப்படி சரி. ஒரு பிரைவேட் கன்சர்ன் இருக்காங்க சார். நல்ல ஜாப் எப்ப கிடைக்கும்? அதாவது பையனுடைய லக்னம் என்னம்மா? நீங்க 2 பேருமே ஒரே அடியா இது பண்ணாதீங்க. பையன் லக்னம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நல்லது சார். பையன் வந்து கன்னியா லக்னம் சார். துலாம் ராசி, கன்னியா லக்னம் சார். பையன் கன்னியா லக்னம், துலா ராசி. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? சென்னை நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன் சார். சென்னை நங்கநல்லூர்ல. பையனை மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம
மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் வீரராக பெருமாள் கோயிலுக்கு, திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வீரராக பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பயபக்தியோடு உட்கார்ந்துட்டு இருக்க சொல்லுங்கள். இது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும், அவருக்கு இருக்கிற இந்த பேச்சு பிரச்சனையில் இருக்கிற நிவர்த்தியும் அவர் ஜாதகத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்படும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றதும் பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படும். இப்போ தற்சமயம் அந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்வதற்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் 23 பிரசாதம் வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்கறதோட அபிஷேக குங்குமத்தையும் அபிஷேக விபூதியத்தையும் மீனாட்சி அம்மனுடைய படத்தையும் சுந்தரேஸ்வரர் படத்தையும் வாங்கிட்டு வந்து தினமும் வீட்டில் பசு நெய்யால் தீபம் ஏற்றுவதோ அல்ல நல்ல எண்ணெயால் தீபம் ஏற்றுவதோ அவர் வாழ்க்கையில் வந்து விரைவில் அவருக்கு உத்தியோக பிராப்தமோ, வீரராக பெருமாள் மூலியமாக அவருக்கு வாயில் இருக்கிற அந்த பிரச்சனையும் அந்த சத்தத்தில் வரக்கூடிய பிரச்சனையும் நிவர்த்தி ஏற்படுமா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து உங்களால் பயனடைஞ்ச ஒருத்தர் வந்து உங்களை பற்றி பேச போகிறாரு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களால் பயனடைஞ்ச ஒருத்தர் வந்து உங்களை பற்றி பேச போகிறாரு. பார்க்கலாம். வணக்கம். ஜோதிட நேரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பல கோடி மக்களில் நானும் ஒருத்தன். செல்வி சார், எப்படி இருக்கீங்க? எதிர்பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. வெல், செல்வி சாரை வந்து நான் வந்து ஒரு 2011 அரௌண்ட் அவரை மீட் பண்ணேன். நான் அப்போது யூகேல அப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயரை ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அந்த 1 இயரில் ஐ ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் மை பிஸ்னஸ். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால், எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார், நீ இந்த மாதிரி ஷெல்வின்னு ஒருத்தர் இருக்கார், ஒய் டோன்ட் யூ கோ அண்ட் மீட் ஹிம் அப்படின்னாரு. அப்போ தான் வந்துட்டு நான் அவருக்கு ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணுறப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார். அவர் அப்பாயின்மெண்ட் தர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. தென் அகெயின் ஐ கால்ட் ஹிம் அண்ட் ரெக்வஸ்டட் ஹிம். அப்போ திடீர்னு எனக்கு அப்பாயின்மெண்ட், ஓகே கிளம்பி வாப்பா அப்படின்னாரு. டக்குன்னு போய் பார்த்தேன். திடீர்னு ஒரே ஒரு வேலை பேப்பர் எடுத்தார், ஜாதகத்தை பார்த்தாரு. சும்மா கட 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 இதான் நீ இதான் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு வா. அவர் எனக்கு என்னோட எந்த டெம்பிள் போனால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், என்னென்ன மந்திரங்கள் இது பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய திருத்திட்ட ஒரு ஐ திங்க் அவர் எனக்கு என்னோட குருன்னே சொல்லலாம். அவர் எனக்கு வந்து ஒரு புது வழியை காட்டினார். அவர் சொன்ன அந்த நொடியிலேருந்து இன்னை வரைக்கும் அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அந்த அவர் சொன்ன அந்த ஒரு கோயிலுக்கும் நான் போய் அந்த என்னைக்கு நான் அந்த கோயிலில் பாதை வச்சேனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிஸ்னஸில் வந்து நான் சறுக்கவே இல்லை. ப்ராப்ளம்ஸ் 1008 வரலாம், பட் என்னென்னா அந்த ப்ராப்ளத்தையும் மிஞ்சி நம்ம அந்த பிஸ்னஸில் இருக்கோமோ அதுதான் முக்கியமே தவிர ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு போய் கடவுளை போய் வேண்ட முடியாது இல்லையா. ஸோ படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி வந்துட்டு என்னோடய குரு ஆசான் வழிகாட்டி எல்லாமே செல்வி சார் தான். எந்த ஒரு காரியத்தையும் நான் வந்து புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு என் குருநாதர் செல்வி சார்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் அவர்கிட்ட கேட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றது அது நமக்கு தெரியும். பட் அந்த ஏன்னா லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா, நம்ம அட் டைம்ஸ் வாழ்க்கையில் வந்து ரைட்டும் லெஃப்ட்டும் சேமாக தெரியும். அப்போ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் விட்டு போட்ட இந்த அருமையான கலையை வந்து நம்ம செல்வி சார் மாதிரி ஒரு வெல்வர்ஸ் பர்சன் கிட்ட அவரோட நட்பு இருக்கிறனால அவரோட கைடன்ஸில் ஐ எம் டேக்கிங் அனதர் ஒன் கால். அதனால இந்த கண்டினியூஸாக ஒரு 3-4 இயர்ஸ் ஐ ஹவ் பீன் டூயிங் வெரி வெல். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் யூகேயில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு. சரி, ஓகே, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம், சரி வேறு ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்தது. திடீர்னு அப்புறம் ஒரு தயக்கம் இருந்தது, ரெஸ்டாரண்ட் பண்ணலாமா வேணாமா, ஏன்னா இட்ஸ் அ நியூ ஃபீல்ட், பட் பிஸ்னஸ் தெரியும், பட் ரெஸ்டாரண்ட் கிளிக் ஆகாதா அப்படின்னு இருக்கும்போது திருப்பி மறுபடியும் குருநாதர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. எதை பற்றியும் ஓரி பண்ணாத, தைரியமாக ஸ்டார்ட் பண்ணினார். ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணோம், இது வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு. ஈவன் செல்வி சார், நான் கூட நினச்சேன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஓகே நான் படிச்சிருக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால சாதிச்சிட்டேன். ரெஸ்டாரண்ட் வந்து புது ஃபீல்டு, எப்படி என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கே தயக்கம் இருந்தது. ஆனால் சிம்பிளி எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப நல்லபடியாக போய்ட்டுருக்கு சார். ஃபைனலி வியூவர்ஸ்க்கு இன்னும் ஒரு லைன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா,
ஏதோ ஒரு பாவம் பண்ணோம் புண்ணியம் பண்ணோம்னு சொல்லி இந்த பிறப்பு எடுக்கிறோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஓகே, அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல, XYZ நம்மளுக்கு புரியல, மறந்துடலாம். ஆனால் ஏதோ என்றைக்கோ நடந்ததுக்கு இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறோம். அட்லீஸ்ட் நம்ம இன்றைக்கி நல்லா இருந்தால் இனிமேல் வரப்போகிற ஃப்யூச்சரும் அடுத்த ஜென்மத்தில் நாசம் வில் பி பெட்டர்னா. அதனால் நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் யோசிங்க. அண்ட் தேங்க்ஸ் அகேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அவர் சொல்லும் போதே வார்த்தைக்கு வார்த்தை வந்து உங்களை குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் அவரோட பிசினஸ் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பா அவர் வந்து உங்களால பயனடைஞ்சிருக்காருன்னு அதை அவரே சொல்றாரு. இல்லைம்மா, பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தம்பி வந்து ஹார்ட் ஒர்க்கர். நம்ம வந்து ஜோசியர்கள்லாம் குருநாதர்லாம் ஆக முடியாது. ஜோசியன்னா தான் இருக்க முடியும். எங்கள்கிட்ட வர்றது எப்படின்னா, ஒரு வழிகாட்டுதல் என்னென்னா, இந்த கிரகம் இந்த ஜாதகத்தில் வீக்காக இருக்குது, இந்த தெய்வத்துக்கு போ. அதை அவர் ரெகுலராக போகிறார். அவர் படிப்படியாக பண்ணுறாரு. அவர் வந்து அந்த அவர் வந்து லாபத்தில் கூட திருச்செந்தூருக்கு வந்து இப்போ பெரிய கைங்கரியம் பண்ணுறார். அந்த மாதிரி மனசு வரணும். தெய்வத்துக்கு வந்து தெய்வம் கொடுக்குறதோட அந்த தெய்வத்துக்கு கொடுக்க அதில் ஒரு பகுதியை வந்து ஏழை எளியோருக்கும், குறிப்பாக அன்னதானத்திற்கும், படிக்கிறவங்களுக்கும், மருந்து உடம்பில் கஷ்டப்படுறவங்களுக்கு, நோய் நொடியில் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் மருந்துகள், அந்த வலித்திருக்கின்ற மருந்துகள்லாம் வாங்கி கொடுப்பேன்லாம் சொல்லி அது மாதிரி ஒரு பக்குவப்படுத்திக்கணும். நான் சம்பாதிச்சுக்கினே போடுறதோட அதில் ஒரு பர்சன்டேஜ் எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு சொல்லலை. அது மாதிரி அவர் வந்து அந்த உழைப்புக்கும் அவர் தெய்வத்துக்கு மேலே வச்சுருக்கிற அந்த பரிகாரம் சொன்னோன்னா ஓடணும். செல்வி சொல்கிறாருன்றதுக்காக இல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு, நான் போய் சிரத்தையாக செய்கிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் வேந்தர் டிவியில் கேட்குறவங்க கண்டிப்பாக அந்த பரிகாரம் அந்த தெய்வஸ்தலத்துக்கு போக போக அதனுடைய பலனை வந்து அவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். எல்லோருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க, ராஜாத்தி. கணவருக்காக பேசுகிறேன். ஓகே சார் இருக்கிறாரு. ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். என் கணவருக்காக கேட்குறேங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, கன்னி லக்னம். சரிங்கம்மா. அவருக்கு தங்க தொழில் வந்து சரியா இதாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, வயசு என்னம்மா? 69 பிறந்தாருங்க, 1969. சரிங்கம்மா. ரோகிணி நட்சத்திரம் இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்கம்மா. குரு தசையில் இப்போ இருக்கு அவருக்கு. குரு தசை முடிஞ்சு இப்போ சனி தசை தொடங்கி. அப்போ சனி தசைனா சனி சுயபுத்தியில் இருக்குமா? ஆமாம், சனி தசையில் சுயபுத்தி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, அவர் கன்னி லக்னம்னால ரெகுலராக வந்து சனிக்கிழமையில் வந்து அவர் ஏதாவது உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது நரசிம்மர் கோயில் இருக்காமா? இருக்குதுங்க. அந்த நரசிம்மர் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வர சொல்லுங்கள். சனிக்கிழமை ரெகுலராக போயிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை பசு நெய் கொஞ்சம் கொடுத்துட்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். அது இல்லாமல் ஒரு முறை மட்டும் சிரமம் பார்க்காம பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம்னு இருக்கும், திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில். அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில்லையும் பார்த்திங்கன்னா அது பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலமும் அவருக்கு இருக்கிற அந்த உத்தியோக பிராப்தத்தில் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஏனென்றால் அவருடைய இது பார்த்திங்கன்னா கடைசி சந்திர திசையில் ரோகிணியில் கடைசியில் பிறந்திருந்தால் தான் இந்த சனி திசை வந்திருக்கும். இந்த சனி திசையில் சுயபுத்தியில் வந்து மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், தேக ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் அவருடைய லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. அது பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம் அடிக்கடிக்கு போகிறதோட இந்த பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்தினுடைய படத்தை வச்சு டெய்லி பசுனை தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்ற படிப்படியாக அவருக்கு வந்து இந்த திசையில், இந்த புத்தியில், சுய புத்தியில் நல்லது வருங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார், மதுரையிலிருந்து சுதர்சன் பேசுகிறேன். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க சார். என்னுடைய ராசி வந்து கடகராசி, பூச நட்சத்திரம், ரிஷப லக்னம். சரி, வயசுங்க? பிசினஸ் போலாமா இல்ல ஜாபுக்கு போலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கு. வயசு சொல்லுங்க. 37, ஐ மீன் 35, 79ல பிறந்தேன். சரி சொல்லுங்க. பிசினஸ் பண்ணலாமா இல்ல ஜாபுக்கு போலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போதைக்கு நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து நீங்கள் தொழில் யாருக்கிட்டையாவது வேலைக்கு போகிறதாங்க ரொம்ப நல்லது. 2 வருஷம் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தொழில் அமைப்புக்கு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா ஜாபுக்கு போகலாமான்றதை ஒதுக்கிட்டு ஜாபுக்கு போகிறது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு நஷ்டமும் பெரிய அளவு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்குங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், நான் முருகேசன் மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் சார். சரிங்க சார். லக்னம்? மிதுன லக்னம் சார். சரி, வயசுங்க? 35 சார். சரிங்க. இப்ப தொழிலுக்காக லைசன்ஸ் அப்ளை பண்ணிருந்தேன் சார், வர ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது. சரி, அது விஷயமா. சரி, நீங்கள் சிரமம் பார்க்காம திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க.
திருச்செந்தூரில் போயிட்டு பகவானுக்கு வந்து பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருங்க. உங்களுக்கு இந்த லைசன்ஸ் எல்லாம் கிடைச்சிட்ட உடனே வந்து பச்சரிசி துலாபாரம் கொடுக்கறதாக வேண்டிட்டு அபிஷேகம் பண்ணுறதாக வேண்டிட்டு வந்தாவே போதும். அங்கே போய் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு பசுனை கொடுத்துட்டு வந்தாவே உங்களுக்கு இருக்கிற இந்த லைசன்ஸ் பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டுருங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, உங்க பேரு? கவிதா. சார் இருக்கிறாரு, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேம். தனுசு ராசி. சரிங்கம்மா. பூராட நட்சத்திரம். சரி. எனக்கு ஒரு வருஷமா ஒருத்தவங்க அமௌண்ட் தரணும் சார், அவங்க தரவே மாட்டேன்றாங்க. வயசுமா? வயசு எனக்கு 36. சரிங்கம்மா. நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரேன் சார், ஒரு கோயில் கூட விடல. சரி, லக்னம் தெரியுமாம்மா? துலா லக்னம் சார். துலா லக்னம். ஓகேம்மா ஓகேம்மா. எங்கே இருக்கீங்க? மதுரையில இருக்கேன் சார். மதுரையில் இருக்கு இல்லைங்களாம்மா? அங்கே ஏதாவது ஒரு மகான்கள் இருக்காமா? கோயில்கள், மகான்கள் வழிபாடு பண்ணக்கூடிய கோயில்கள்? மகான்கள்னா சாய்பாபா அது மாதிரி இருந்தால் போதும்மா. வேலைக்கிழமை ரெகுலராக போயிட்டு வாங்கம்மா. பசுனை கொடுத்துட்டு அந்த கோயிலே உட்காருங்க. ஒரு 11 வாரம் உட்காந்துட்டு 11 வாரம் ரெகுலராக அந்த கோயிலுக்கு போயிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே இந்த வரக்கூடிய இந்த பண பிரச்சனை தீர்ந்துட்டா அவருடைய உண்மையான அந்த இடத்துக்கு ஷீரடியோ அல்லது புட்டபர்த்தி எந்த பாபான்னு எனக்கு தெரியல, அது எந்த பாபாவாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருவதாக வேண்டிக்கங்க. கண்டிப்பாக பெரிய அளவு அனுகூலம் இருக்கும். ஆனால் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுறதோட முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் வகை இனிப்பை வந்து உங்களால் முடிஞ்ச எத்தனை எண்ணிக்கையில் இருந்தாலும் மினிமம் 3 பேருக்காவது கொடுக்க பாருங்கள். வேலைக்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. சிரத்தையோடு செய்யுங்க. கண்டிப்பாக பெரிய அளவு அனுகூலம் ஏற்படுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். சொல்லுங்க. வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் அகல்யா கேட்கணும். ஓகே சார் இருக்கிறாரு, ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ராசி வந்து மிதுன ராசி. சரி. திருவாதிரை நட்சத்திரம். டேட் ஆஃப் பர்த் வந்து 6/7/1997. சரி. யார் இது அகிலியான்றது? உங்கள் பொண்ணா? என் பொண்ணு சார். சரி. என்னென்ன திருவாதிரை நட்சத்திரம், லக்னம் என்ன சொன்னீங்கம்மா? லக்னம் வந்து கடக லக்னம் சார். சரி. என்ன வேணுமா உங்களுக்கு? அவங்க வந்து படிப்பு எப்படி படிப்பாங்க, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னங்கிறது சொல்லணும். வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து இப்ப பூந்தமல்லியில இருக்கோம் சார். சரி. ரெகுலராக உங்கள் பாப்பாவுக்கு வந்து எது எப்படியா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற துர்கை சன்னிதானத்தில் போய் துர்கை வழிபாடை கற்றுக் கொடுத்துருங்க. அடுத்தது அதே போல் துர்கை ராகு கால துர்கா அஷ்டகம்னு இருக்கும். வாயு மாணவல் துர்கா, வாக்கு மாணவல் துர்கான்னு அந்த பாடலை வந்து பாப்பாவை கேட்குற மாதிரி கொண்டு வந்துடுங்க. வருஷத்துக்கு 2 முறையாவது கும்பகோணத்தில் இருக்கிற பட்டீஸ்வரம் என்ற சொல்லக்கூடிய துர்கை சன்னிதானத்துக்கு போயிட்டு உங்கள் பாப்பா பேருக்கு 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகு கால துர்கை பூஜைக்கு பணம் கட்டிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த துர்கை வழிபாடு உங்கள் பாப்பாவுக்கு கற்றுக் கொடுக்க அவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கும் அவங்களுடைய லக்னத்துக்கும் பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். இத்துடன் கண்டிப்பாக வந்து திங்கட்கிழமை, மாதத்துக்கு ஒரு திங்கட்கிழமையாவது சிவனுக்கு கங்கா ஜலத்துடன் வில்வ இலையும் கொடுத்து அபிஷேகம் பண்ணுவது தான் உங்கள் பாப்பா ஜாதகத்துக்கு அவருடைய முன்னேற்றத்திற்கு நன்மை ஏற்படக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஜெய் கணேஷ். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்க சார். ஜெய் கணேஷ் சார் சொல்லுங்க. சார் நான் 26/4/1980. சரி. உத்தர நட்சத்திரம் கன்னிராசி. சரி. லக்னம்? துலா லக்னம். சரி. என்ன வேணுங்க? இல்லை, வேலை வாய்ப்பு இது ப்ளஸ் வந்து கொஞ்சம் பணப்புழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால. சார் துலா லக்னமா நீங்கள்? சரி. உங்களுக்கு வந்து இப்போ வந்து இது வேலையிலேயே மற்றபடி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அவ்வளோதான் இல்லைங்களா? எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் வந்து குன்றத்தூரில் இருக்கீங்களா? சரிங்க சார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக வந்து சார் சென்னையில் இருக்கிற பார்சாதி கோயில் இருக்கு இல்லைங்களா, திருவல்லிக்கேணி பார்சாதி கோயில், சிரமம் பார்க்காம 11 வாரம் சனிக்கிழமை வந்து அந்த பார்சாதி கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பார்சாதி கோயில் பெருமாளுக்கு பின்னாடி இருக்கிற அழகிய சிங்கர்ன்ற நரசிம்மர் சன்னிதானத்தில் கும்பிட அந்த அழகிய நரசிம்மர் சன்னிதானத்தில் கும்பிட்டு அந்த வளம் வந்துட்டு அந்த நரசிம்மரை மட்டும் ஒரு 7 முறை வளம் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை ரெகுலராக வர பழக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த உத்தியோகமும் அந்த மனங்கள் வந்து இந்த தீய வழியில் போகின்ற எண்ணங்கள்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம். அந்த பார்சாதி கோயிலில் இருக்கிற அழகிய சிங்கருடைய பவர் வந்து அந்த அளவுக்கு உண்டான ஒரு விசேஷமான பவர். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் ரொம்ப நன்றி. இந்த 1 மணி நேரமாக தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் நிறைய காலர்ஸோட சந்தேகங்களுக்கு வந்துட்டு அழகான பரிகாரங்கள்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய கேள்வியுடன் ராசி நட்சத்திரத்துடன் உங்களுடைய லக்னத்தையும் தெரிந்து சொல்வதன் மூலியமாக எளிமையான முறையில் உங்களுக்கு உண்டான பதிலை என்னால் சொல்ல முடியும் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.